சார் கேட்கிறாரு, இன்றைக்கு நாடகம் நடக்கிறது, நாடகத்தை ஒட்டி ஒரு தலைப்பு கொடுங்கன்னு. எனக்கும் நாடகத்துக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. என்னோட ஸ்கூல் ஆனுவல் டேலயே என்னை எதுக்குமே சேர்த்துக்கிட்டது கிடையாது. நிறைய நாடகம் எல்லாம் போடுவாங்க, ஏகப்பட்ட நாடகம் இருக்கும். அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன செலக்ட் பண்ணதே கிடையாது. ஓகே, நகரு நகரு, அடுத்து அடுத்து அடுத்து. நானும் ஒரு 2-3 வருஷம் ரொம்ப ஏங்கி பார்த்துட்டு கடைசியில ஒரு டீச்சர் என்ன ஒரு டிராமால சேர்த்துட்டாங்க. அவ்வளவுதான். வீட்டுக்கு போய் அம்மாட்ட லிஸ்ட், இந்த டிராமாவில் சேர்ந்து கொள்வதற்கு என்னென்ன வேண்டும்: பட்டு பாவாடை, சட்டை, சௌரி முடி, குஞ்சலம், ஜடை பிள்ளை, அப்புறம் வளையல். வளையலுக்கு கலர் வேற, சிவப்பு பச்சை, இந்த 2 கலர் தான். உடனே பாவம் எங்க அம்மா சென்னையில முடியாம கிளம்பி போய் எல்லாத்தையும் வாங்கி, வளையல் வாங்கும் போது சிவப்பு பச்சைக்கு பதிலா சிவப்பு நீலத்தை வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம சும்மா இருப்போம்? நீலம் யாரும் ஒன்று சொன்னது? நான் சொன்னேன் பச்சை தானே சொன்னேன். என்ன டிராமால இருந்து எடுக்கிறதுக்கு நீ இப்ப முயற்சி பண்றேன்னு. எங்க அம்மா திரும்ப பாவம் போய் இப்ப மாதிரியா எல்லாத்தையும் ஆர்டர் பண்றதுக்கு. இப்ப எங்க பக்கத்து வீட்டுலங்க 2 பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. 3 ஸ்விக்கி ஆர்டர் வந்தது. இங்க ஸ்விக்கி இருக்குதானே உங்களுக்கு? 3 ஸ்விக்கி ஆர்டர் வந்தது. எனக்கு சில சமயம் நமக்கு இந்த கேள்வியை கேட்காம இருக்க முடியாது. கேள்வி கேட்ட பழகிட்டோம் பட்டிமன்றத்துல. கேள்வி கேட்காம இருப்பேன். 2 பேரு 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணா கூட 2 ஆர்டர் தானே வந்திருக்கணும். ஸ்விக்கில இருந்து 3 ஆர்டர் எப்படி வந்து? கேட்கவே கேட்டேன் அந்த மாட்ட. ஏமா 2 பேர் தான் இருக்கீங்க, 3 ஆர்டர் பண்ணிருக்கீங்க. எலி தொல்லை இருக்கு, எலி பொரியில வைக்கிற மசால் வடையை ஸ்விக்கில இருந்து ஆர்டர் பண்ணணும். இப்ப எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அவன் எவனோ வந்து பெல் அடிக்கிறா 800 ரூபான்றான். யாருடா வாங்கினது கேட்டு பாருங்க. அங்க இருந்து நான் தான் கொடுத்து அனுப்புங்க. என்னன்னு தெரியாது. அப்பெல்லாம் அந்த வசதிகள் கிடையாது. எங்க அம்மா திரும்ப ஒரு தடவை கிளம்பி போய் பஸ்ஸை பிடிச்சு வளையல் கலரை மாத்தி அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. என்ன நாள்? ஆனுவல் டே. உடனே எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அத்தை, எங்க அக்காக்கள் அவங்க வர முடியுமா? பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டுல வளர்க்குற நாய், தெருவே கிளம்பி யார் என்ன பார்க்க. ஒவ்வொரு டிராமாவா போகுது, ஒவ்வொன்னா முடியுது. நான் வரவே இல்லை. சூர்பனக வந்தாச்சு, ராவணன் வந்தாச்சு, நான் இன்னும் வரல. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பத்தான் வருவா? இது வந்துருவா, இது வந்துருவா. கடைசியில வந்துட்டேன்னு வைங்க. எப்பா ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் போது சாமரம் யார் போடுறது? முக்கியமான வேலை இல்லையா அது? சாமரம் போடுறது நான் தான். இதுக்கு தான் கலர் ஸ்பெசிபிகேஷன் வளையலுக்கு. சாமரம் போறதுக்கு என்ன கலரா இருந்தா என்ன? ஆனா என்ன மகிழ்ச்சி தெரியுமாங்க? அந்த சின்ன வயசு தானே, மேடையில ஏறி நின்றதே ஒரு மகிழ்ச்சி. மேடை என்பது அப்படி மகிழ்ச்சியை தருகிறது. குறிப்பிட்ட முக்கியமான நாள் வந்தது நண்பர்களே. சரித்திரத்தில் முக்கியமான நாள் அந்த நாள். என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஏத்திறாங்க. ஸ்டேஜ்ல ஏறும்போது நமக்கு மேடை என்பது எவ்வளவு போதை இல்லை, அந்த போதைக்கு ஈடு இணையே கிடையாது. இப்ப வந்தாச்சு, இந்த மாதிரி ஒரு மைக் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அப்புறம் என்னோட ஹைட்டுக்காக குறைச்சல வைக்கிறாங்க. முதல் லைன் அவர் சொன்ன மாதிரி அதேதான். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். என் பெயர் கே பாரதி. இவ்வளவுதான் நான் சொல்லணும். அததான் நான் மறந்தேன். என் பெயர், என் பெயர், என் பேர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸ்ன்ற எனிமீஸ் எப்பவுமே இருப்பாங்கல்ல கூட்டத்துல. எல்லாம் உன் பேர் பாரதி, உன் பேர் பாரதி. எல்லாருக்கும் என் பேர் தெரியுது பாருங்க, எனக்கு மாதிரி தெரியல என் பேர். எங்க ஹெச்எம் பார்த்தாங்க. அவங்க வந்து அப்பெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. ஹெச்எம்னாலே ஒரு டெரரா தானே இருப்பாங்க. இப்பதான் ஒண்ணு செய்ய முடியாது. ஏதோ ஒரு டீச்சர் இப்படி கை தூக்கினா பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்லு, கையெல்லாம் தூக்காதீங்க டீச்சர், நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்க டீச்சர். அப்பெல்லாம் டெரர் மாதிரி இருப்பாங்க. இவ்வளவு இருக்கு, அடுத்த அவளை ஏத்து. நான் எங்க டீச்சர், டீச்சர் இனிமே நான் மேடையிலே பேச மாட்டேன் டீச்சர், இதுதான் கடைசி, இனி நான் மேடையில ஏற மாட்டேன்னு சத்தியம் செஞ்சேன். எங்க டீச்சர் சொன்னாங்க, அடுத்த திங்கட்கிழமை நீ தான் பேசுற. நான் விட்டுருங்க டீச்சர், வேணாம் டீச்சர். எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன். நீ தான் அடுத்த திங்கட்கிழமை என் பெயர் பாரதிய சொல்லிட்டேன், ஆனா அடுத்த லைனை மறந்து போயிட்டேன். இந்த மாதிரி 7 வாரம் மறந்து 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 எனக்கு புரியல. இந்த டீச்சர் ஏன் என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. என்ன கண்ட பிடிக்கலையா? இப்பவா இருந்தா உடனே போய் அம்மாட்ட சொன்னா உடனே அம்மா அப்பா எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு போய் எங்கள் பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டார். நமக்கு கழுத நம்ம சின்ன பிள்ளை இருந்த போது சந்தோஷமா இல்ல, வளர்ந்த பிறகு நம்ம சரியான சாண்ட்விச் ஜெனரேஷன். இரு பக்கங்களில நமக்கு அடி, நம்ம மத்தளம். நாம உடனே மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டா. நான் வீட்டுல போய் சொன்னேன், எங்க அப்பா 2 வச்சு அவர் வேற மன உளைச்சலை ஏற்படுத்துவார். சொல்ல முடியாது. என்ன விட்டுருங்க டீச்சர் கதறி. நான் டீச்சர் நீ தான். 7வது முறை பேசும்போதுதான் ஒரு முக்கியமான உண்மை எனக்கு தெரிந்தது. பேச்சாளர்கள் எல்லாவற்றையும் நினைவிலே வைத்துக் கொண்டு அப்படியே மறக்காமல் இருப்பார்கள் என்று தயவு செய்து நம்பாதீர்கள். பேச்சாளர்களுக்கும் மறக்கும். பேச்சு என்பது என்னவென்றால், நாம் எங்கே மறந்தோம் என்பது ஆடியன்ஸுக்கு புரியாத மாதிரி நடிக்கிற ஒரு நடிப்பு இருக்கிறது, அதுதான் பேச்சு.